இருக்கும் வணக்கங்க. கார்த்திகை மாதம் இன்றைக்கி 1ஆம் தேதி. அதுவும் இல்லாமல் பிரதோஷ நாள் சோமவாரத்துலேயும் வருது. கார்த்திகை மாத சோமவாரம்னாலே ரொம்ப விசேஷம். அதுலேயும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி ரொம்பவே விசேஷமான நாள். நிறைய சிவன் கோயில்களில் ஃபஸ்ட்டு சோமவாரத்திலேயே சங்காபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. நிறைய கோயில்களில் கடைசி சோமவாரத்தில் பண்ணுவாங்க. அதை பார்க்கவே ஒரு அலாதியாக இருக்குங்க. இன்னொரு விஷயம், கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கி ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை போட போகிற ஒரு நாள். ஆனால் இப்போ முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க. எல்லாம் ஃபஸ்ட்டே மாலை போட்டுட்டு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கோயில்களுக்கே புறப்பட்டுடுறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். எல்லாருமே மொத்தமாக போட்டு ரொம்ப கூட்டம் சேர்க்காம, அப்படி இருந்தாலும் கூட அந்த கடைசி நாட்களில் அந்த மகர ஜோதி பார்க்குற நாட்கள்லாம் கூட்டம் அதிகமாக தான் ஆகுது. இருந்தாலும் அந்த அளவு ரொம்ப கூட்டம் சேர்க்காம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே காவலுக்கு நிற்கிறவங்க, அந்த கோவிலை பராமரிக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எந்த இடத்துலையும் அதிகமாக கூட்டம் சேர்க்காம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்துடுங்க. பொறுமையை கடைப்பிடித்து நல்ல மனசார சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கார்த்திகை மாத சோம விரதம் ரொம்பவே முக்கியமானது. அதையும் எல்லாரும் கடைபிடித்து உங்களுக்கு வேண்டிய பலன்களை எல்லாமே அந்த சிவன்கிட்ட கேட்டு பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவே விசேஷமான மாதம். இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை.